வேத வசனத்தின் வல்லமையை கட்டவிழ்க்க 4 ரகசியம். வேத வசனங்கள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது, பயங்கரமான வல்லமையை கொண்டது. ஆனால் இதனுடைய வல்லமையை நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் பண்ண, அதை கொண்டு வர, அதை என்ஃபோர்ஸ் பண்ண, அதை வெளியே கொண்டு வரன்னு சொல்லக்கூடிய ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவஜனங்களை, ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த்தனுடைய ஒரு அருமையான சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏராளமான அற்புதங்களையும் நீங்கள் அந்த சாட்சியில் கேட்டிருக்கலாம். 30 மரித்த நபர்களை இந்த தேவ வல்லமையினாலும் இந்த வார்த்தையின் வல்லமையினால் தான் எழுப்பினாராம். ஏகப்பட்ட அற்புதங்களை தேவன் திரளாய் அவருக்கு செய்ததுக்கு காரணம் அந்த வார்த்தையினுடைய ரகசியம். அவர் சொல்லக்கூடிய ஒரு 4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட தேவ மனிதர்கள் கர்த்தரை ருசித்து பார்த்து அந்த வேத வசனங்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் அதை அனுபவித்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஒரு உண்மையான ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு தேன் கூடுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அவ்வளோ ரகசியம் மறைந்திருக்கு. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எழுதி கூட வைக்கலாம், ஜெபிக்கலாம். இதை நீங்கள் கடைப்பிடித்துட்டாலே போதும், உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நபராக மாறிடுவீங்க. ஒரு சின்ன சாட்சியை சொல்லிட்டு நான் அதற்கு பிறகு இந்த அருமையான சத்தியத்திற்குள்ளே போக விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல சேனல். இந்த சேனலில் நம்ம அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம உள்ளான மனுஷன் அது பலப்படுத்துகிறது. அநேகருடைய கேள்விகளுக்கும் நெடுநாள் டவுட்டுகளுக்கும் இது விடையாக மாறியிருக்கிறது. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறத எங்கள் கண்ணால் பார்க்க ஆண்டு உதவி செய்கிறார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அந்த சாட்சியை சொல்லிவிடுகிறேன். இந்த வேத வசனத்தினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு குறிப்பிட்ட நபர்னுடைய சாட்சி. அந்த நபர் மோசமான ரவுடியாக, உலக ஆவிகள் பிடித்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த வசனத்தை தினமும் 8 மணிக்கூர் வாசிக்க ஆரம்பித்தார். வெறும் 4 வருஷத்தில் இந்த 8 மணிக்கூர் தியானம் அவரை வல்லமையினால் நிரப்ப ஆரம்பித்தது. வசனம் அவருக்குள்ளாக கடந்து செல்ல ஆரம்பித்தது. அவர் நடந்து போகும் பொழுதே ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது அப்படியே நடக்கிற லெவலில் கர்த்தர் அவருடைய வாயின் வார்த்தையை ஆசீர்வதித்தார். ஏன்னா இதை இரவும் பகலும் தியானிக்கிறவனுடைய செய்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வாட் எவர் ஹி டஸ் வில் ப்ராஸ்பர்னு வேதம் சொல்லுகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுகிறது. அது யாருடையதுன்னா இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற நபருடையது. அப்போ இந்த நபர் ரட்சிக்கப்பட்டவுடன் வேற வேலையே இல்லை. அவருக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறத உணர்கிறார். ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்குது. எனக்கு ஒரு ஊழிய அழைப்பு இருக்குதுன்னு உணர்ந்தவுடன் காடுகளுக்கு செல்றது, வனாந்தரத்துக்கு செல்றது, வேதத்தை திறக்கிறது, அதை ஆகாரமாக உட்கொண்டு கொண்டே இருக்கிறது. அது உள்ள போக 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 ஆவியாக ஜீவனாக அவருக்குள்ளாடி இன்பில்ட் ஆயிட்டு. இந்த மொபைல் ஃபோனுக்கெல்லாம் இன்பில்ட் பேட்டரி இப்போ கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் 1000 mAhன்னு கொடுப்பாங்க. அதில் அந்த நோக்கியா செல்ஃபோனுக்குள்ளாடி இந்த சின்ன பேட்டரி இருக்கும். அதுவே 2 நாள் நிற்கும். இப்போ உள்ள இந்த பயங்கரமான செல்ஃபோனுக்கெல்லாம் 5000 mAh, 7000, 6000, 6500 இப்படி பவர் கூடின பேட்டரி கொடுக்குறாங்க. எவ்வளோ பவர் இருக்குதோ அவ்வளோ தூரம் அந்த சார்ஜ் நிற்குது. 1 வாரம், 4 நாள், 3 நாள்னு சார்ஜ் நிற்கி. தேவ ஜனமே, 8 மணிக்கூர் இவர் என்ன செய்கிறாரு? தன் இருதயத்தை சார்ஜ் கொடுத்துருக்கிறார் வசனத்தினால. அதனுடைய அவுட்புட், அதனுடைய வெளிப்படுதல் தான் என்ன நடந்துச்சுன்னா, இவர்கிட்ட பிசாசு பிடித்த நபர்களை கொண்டு வரும் பொழுது இயேசுவின் நாமம் சொன்னோன்னு அந்த பிசாசு ஓட ஆரம்பித்தது. கேன்சர்கள் ஹீல் ஆக ஆரம்பித்தது. இப்படி பயங்கரமான அற்புதங்களை தேவன் செய்ய ஆரம்பித்தார். இது வெளிநாட்டில் நடந்த சம்பவம் அல்ல, நம்ம ஊர் தேனியில் நடந்த சம்பவம். தேவ ஜனங்களே, அந்த மனுஷனுக்குள்ள அவ்வளோ வல்லமை இறங்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆஃபீஸ் மெம்பர்ஸ் வைத்து அவருடைய ஊழியம் வளர ஆரம்பித்தது. 18 கம்ப்யூட்டர் வைத்து உட்கார வைத்து ஜெப குறிப்புகளை மக்கள் கொண்டு வர அதை வைத்து ஜெபிக்கிற லெவலில் கர்த்தர் 4 வருஷத்தில் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார். யோசித்து பாருங்க, 40 நாள் வனாந்தரத்தை சுற்றினாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆனால் ஆண்டருக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்கன்னா 4 நாள் அந்த கானானுக்குள்ளே போயிருப்பாங்க. இதே போல தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம சில நேரம் சில கரையத்தை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, சில கரையங்களை கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அந்த கரையத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அந்த பைபிளை எப்படி வாசிக்கணும்னே தெரியாது. ஆனால் அனுபவ பாதையில் சென்ற தேவ மனிதர்கள், மரித்தவர்களை எழுப்பின ஒரு தேவ மனிதர், நான் வசனத்தை இப்படி தான் வாசித்தேன், எனக்கு இந்த வல்லமை எனக்குள்ளாடி கடந்து வந்ததுன்னு சொல்லும் பொழுது அதை நம்மளும் கீழ்ப்படிந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி இந்த வீடியோ ஊழியத்தில் நான் வல்லமையாக பயன்படணும், ஆண்டுக்காக எழும்பணும், பிசாசுகளை விரட்டணும், வியாதிகள் சுகம் ஆகணும், மக்கள் மனம் திரும்பணும், பரலோகம் நிரம்பணும். அடிக்கடி ரெய்னார்ட் பாங்கை சொல்வார், ஐ எம் கோயிங் டு ஃபில் த ஹெவன் and the hell is going to empty ன்னு சொல்லுவார்.
இட் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் சோல்ஸ். தேவ பிள்ளைகளுடைய இல்லை ஒரு ஆத்மாவுடைய இடம் வந்து ஹெல் கிடையாது, அது பரலோகம். ஐ எம் கோயிங் டு ஃபில் ஹெவன் அடிக்கடி சொல்வார். அதனால் தேவ ஜனங்களே, இன்றைக்கி நம்ம பரலோகத்தை நிரப்பணும், மக்களால் நிரப்பணும், ஆத்மாக்களால் நிரப்பணும்னா நமக்கு சில ஆத்மீக ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கி ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த்தனுடைய ஒரு 4 ரகசியத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, வல்லமையான தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்கள், சரித்திரத்தில் ரெஃபர்மேஷன் உண்டாக்குன அநேகருடைய வசனத்தினுடைய அனுபவம் என்ன. ஒவ்வொரு பேரும் பைபிளை வாசித்து அவர்கள் லைஃப்பில் நடந்த சேஞ்சினால் அந்த பைபிளுக்கு ஒரு பேரை வச்சுருப்பாங்க. சிலர் வந்து அது லைட்டுன்னு வச்சுருக்கிறாங்க, சிலர் வந்து அதை வந்து கிராடல்னு வச்சுருக்காங்க, சிலர் வந்து அதை கிஃப்ட்டுன்னு வச்சுருக்கிறாங்க. இப்படி பல பேர் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷர்கள், தேவ மனுஷர்கள் இந்த வசனத்துக்கு அவர்கள் கொடுத்த உண்மையான பேர் என்ன, அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள்னு இதில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். அதனால் முழுவதாக கவனிங்க. உங்கள் ஆத்மாவுக்கும் உங்கள் ஆவிக்கும் அது இளைப்பாறுதலையும் வல்லமையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்பொழுது நம்ம நேற்றைய தினத்தில் அந்த சாட்சி பார்த்துருப்போம். ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த்தனுடைய அந்த பைபிளினுடைய முன்னுரிமை, அவர் எவ்வளோ கவனமாக பைபிளை வாசித்தார், எவ்வளோ கவனமாக தேவனோடு உறவாடினார் நம்ம பார்த்தோம். அதனால தான் அவருக்கு பயங்கரமான அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த்தன் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். நம்ம ஜிபி டிவி, காட்ஸ் பவர் டிவிலையும் அதை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ தேவ ஜனங்களே, இப்போது இந்த ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த்தை குறித்து சொல்லணும்னா அவர் 1/2 மணிக்கூருக்கு ஒருக்கா பைபிளை திறந்து வாசித்து கொண்டே இருப்பார். இன்றைக்கி நம்ம காலையில் வாசித்தோன்னா சிலப்போ நைட்டு தான் திரும்பி திறப்போம். சிலர்லாம் காலண்டர்லேயே பைபிள் வாசித்துட்டு போயிடுவாங்க, செல்ஃபோன்லேயே வாசிக்கிறாங்க நிறைய பேர். அதாவது இன்றைக்குள்ள காலம் மாறினாலும் பைபிள் வந்து மாறலன்னு நிறைய ஊழியர்கள் திரும்பி சொல்கிறாங்க. பைபிள் இஸ் ஓல்டு பட் ஸ்டில் இட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பழைய புத்தகம் தான், பழைய எழுத்துக்கள் தான், ஆனால் அந்த எழுத்துக்குள்ளே ஜீவன் இருக்குது. அதனால் என்றைக்குமே ஒரு லேப்பு, ஒரு டேபு இதில் திறந்து வாசிக்கிறத காட்டிலும், மொபைலில் வாசிக்கிறத காட்டிலும், எப்போவுமே ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த மொபைலை காட்டிலும் அந்த பேப்பர்ஸ் உள்ள பைபிளை திறந்து ஒரு தனிமையான இடத்துல போய் உட்காந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு முதிர்ந்த தேவ ஊழியர்கள் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த்தனுடைய லைஃப்பில் இவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அந்த பேர் தான் எ மேன் வித் அ ஒன் புக், எ மேன் வித் அ ஒன் புக், எ மேன் வித் அ ஸ்மால் புக். அதாவது ஒரு புஸ்தகத்தை உடைய மனிதன், ஒரு சிறிய புத்தகத்தை உடைய மனிதன். ஏனென்றால் அவருடைய பாக்கெட்டில் ஒரு சின்ன அளவு பைபிள் வைத்திருப்பாராம். எப்போ அதை எடுத்து படித்து கொண்டே இருப்பாராம். இப்போ சாப்பிட போகிறாருன்னு தெரிஞ்சால், ஐயோ என் மாம்சம் பலப்பட போகுதேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்பதாக ஒரு 3 சாப்டரை வாசித்துருவார். சாப்பிட்ட பிறகு ஐயோ என் மாம்சம் பலப்பட்டு என்ன மாம்சத்தினுடைய எண்ணங்களுக்கு கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆவியை பலப்படுத்துறதுக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு 3 அதிகாரம் இந்த மாதிரி வாசித்துருவார். சொல்லப்போனால் 1/2 மணிக்கூர் ஒருக்கா பைபிளை வாசிக்காமல் அவர் இருக்கவே மாட்டாராம். என்னுடைய அனுபவம் சரினா, அவர் தூங்கும் பொழுது வேணாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே தூங்கியிருப்பாரே தவிர, ஒருவேளை அந்த தூக்கத்துக்கூட கரையம் கொடுத்து அவர் எடுத்து வாசித்தாரா நமக்கு தெரியல. அநேக தேவனால் பயன்படுகிற பாத்திரங்கள் சொல்கிற சாட்சி என்னன்னா, நைட்டு தூங்கினா கூட 2 மணிக்கூருக்கு ஒருக்கா எழும்பி 1/2 மணிக்கூர் ஜெபிப்பாங்கன்னு. இந்த ஜிம்மில் டயட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 2 மணிக்கூருக்கு ஒருக்கா புரோட்டீன் எடுத்து கொண்டு இருப்பாங்க, அந்த உடலை கட்டுமஸ்தாக மாற்றணும்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதே போல் உடம்பை கவனிக்கிறதுக்கே 2 மணிக்கூர் ஒருக்கா புரோட்டீன் கொடுக்கணும்னா, இந்த ஆவி ஆத்மாவை கவனிக்கிறதுக்கு சாத்தான் இடைவிடாமல் போராடி கொண்டு சகோதரர்களாகிய நம்ம மேலே குற்றம் சாட்டி கொண்டு இருக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போ ஜெபம் நம்ம பண்ண வேண்டும் என்றால் அடிக்கடி எழும்பி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை முறை இவர் ஜெபித்தார் நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய ஜெபத்தினுடைய கனி ரிசல்ட் தான் 30 மரித்தோர்களை எழுப்பினார். காலே இல்லாத நபருக்கு கூட கால் உருவாகி தேவன் அவர் மூலமாக செஞ்ச சாட்சிகள், அற்புதங்கள், ஏராளமான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பினார். அதனுடைய மெயின் காரணம் பைபிளோடு உள்ள உறவு. அதான் சங்கீதம் ஒன்று சொல்லுது, அந்த இரவும் பகலும் தியானத்தினுடைய ரிசல்ட் தான் இலை உதிராத மரம். அப்படின்னா என்ன, நம்ம என்ன மரமா? நம்ம மரம் கிடையாது. ஆனால் அந்த மரத்தினுடைய அடையாளம் இலைகள் உதிராது, ஒரு இலை கூட உதிராது. அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது எதுவுமே நஷ்டம் ஆகாது. நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஏற்ற நேரத்தில் கனிகளை கொடுப்பீங்க. தன் காலத்தின் தன் கனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு சபை எழுப்பணும்னா எழுப்பிடுவார். உங்களை கொண்டு ஒரு பிஸ்னஸை எழுப்பணும்னா எழுப்பிடுவார். உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் செஞ்சிருவார். ஏன்னா நீங்கள் இடைவிடாமல் தியானிச்சதுனால, நீங்கள் படித்ததுனாலையோ, நீங்கள் வீடை கட்டினதுனாலையோ, இல்லை சபையை கட்டினதுனாலையோ அல்ல.
நீங்கள் தியானித்ததுனால. அதுதான் நீங்கள் கவனிக்கணும். பைபிளோடு உள்ள உறவு. நான் ரொம்ப ஜெபிக்கிறேன் ஆனால் நான் பைபிளே வாசிக்கலைன்னா அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா நம்மளுடைய ஜெபங்கள் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் அடிக்கடி சொல்வார். வசனமில்லாத ஜெபம் ஆபத்தானது. வேதத்துக்கு தன் செவியை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பானதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜெபத்தை காட்டிலும் முதல் தேவை வசனம். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவரை எனக்கு புரிய வைங்க, இதை எழுதின ஆதரே, இதை எழுதின எழுத்தாளரே நீங்கள் தான். மனிதர்கள் மூலமாக எழுதி வச்சிங்க, ஆனால் எல்லா கான்செப்டும் எல்லா ஐடியாவும் உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. அதனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமே தவிர பைபிள் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா அதில் உள்ள வார்த்தைகள் தான் நம்மளை ஜெபிக்க இன்னும் ஊக்கப்படுத்தும். அதனால் எனக்கு கைடு பண்ணுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசிக்கும் பொழுது உள்ள வல்லமை உங்களை தொட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஜெபம் மணிக்கூறு செல்லும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் ஜெபம் நிறைய பண்ணுறேன் ஆனால் பைபிள் நான் வாசிக்கவே இல்லைன்னா நம்ம செய்கிற காரியம் வாய்க்காது. அப்போ பைபிளினுடைய அடிப்படையில் நம்ம ஜெபத்தை நம்ம மாற்றிக்கொள்ளணும். சரி, இப்போது ஒரு 4 காரியம் நான் சொல்லியிருந்தேன். அந்த 4 காரியத்தை நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஸ்மித் விங்கிள்ஸ்தோர்த்தினுடைய கோட்பாடில் 4 காரியங்களை அவர் செய்தார். வேத வசனங்களை இவ்வாறாக செய்தால் அது அவருடைய வாழ்க்கையில் வல்லமை புறப்பட்டது என்ற சாட்சியை சொன்னதுனால இந்த 4 காரியத்தையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உபயோகப்படுற வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 தான் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை வாசி, அதை வாசி. இது தியானம் கிடையாது, வாசிக்கிறது. தேவ ஜனங்களே, தியானத்திற்கும் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் முதலாவது ஃப்ரீ ஸ்பிரிட்டில் வாசிக்கணும். எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லா எண்ணங்களும் சிறைப்பட்டு இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பல சத்தங்கள் கேட்கும், டிஸ்ட்ராக்ஷன் வரும். நிறைய பேர் உங்களை கூப்பிடுவாங்க, ஃபோன் கால் வரும். அதனால தான் நம்ம நல்லா கவனமாக வசனம் வாசிக்கும் பொழுது மேக்சிமம் அதிகாலை ரொம்ப நல்ல நேரம், எல்லோரும் தூங்குகிற நேரம். நான் பல நேரங்களில் காலையில் எழும்பி பைபிள் வாசித்து கொண்டு என்னுடைய ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஜெபத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானம் வரும்பொழுது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். காரணம், குடும்பத்தினுடைய சத்தம், வெளியே வாகனத்தின் சத்தம், உற்றார் உறவினுடைய சத்தம், ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு. இதெல்லாம் எப்போ வரும்னா காலையில் ஆகி 11 மணி, 10 மணி, 1 மணி, மத்தியானம், இதெல்லாம் சாயந்தரம் எல்லாம் பிஸி டைம். அப்போது நம்ம நல்ல சைலண்டான ஒரு டைமில் பைபிள் வாசித்தோன்னா ஃப்ரீ ஸ்பிரிட் இருக்கும். விடுவிக்கப்பட்ட, கவலை மறக்கப்பட்ட ஒரு அமர்ந்த தன்மை உள்ள ஒரு ஆவி நமக்கு எப்போ உண்டாகும்னா அதிகாலையில் உண்டாகும். எல்லா கவலையும் மறந்து நம்மளுடைய எல்லா உறுப்புகளும், கண்ணு முதல் காது எல்லாமே புத்துணர்ச்சி பெற்று தூங்கி எழும்பினவுடன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஒரு 100ல் ஒரு காணிக்கை நம்ம எடுத்து கொடுக்குறோம். 100 ரூபா இருக்குதுன்னா அதில் ஒரு காணிக்கை எடுக்கிறோம். ஒரு 1000 ரூபான்னா ஒரு காணிக்கை எடுக்கிறோம். அதே போல் காலையில் எழும்பின உடனே நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான கண்ணு, ஃப்ரெஷ்ஷான காது தேவ வார்த்தையை கேட்டால், தேவனுடைய வார்த்தையை படித்தால் அதனுடைய எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா முதல்ல நீங்கள் எதை காமிச்சிட்டீங்க? வசனத்தை காமிச்சிட்டீங்க. தேவனால் பயன்படுத்தப்படுகிற அருமையான அந்த லியோ ராகேஷ்ன்னு சொல்லக்கூடிய தேவ மனிதன், அவங்களுடைய மனைவி, அவங்க எல்லாம் ஒரு சாட்சி சொல்லியிருந்தாங்க. அதை நான் ஷார்ட்ஸில் கேட்டேன். அவங்க பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த சிஸ்டர் பிரின்சின்னு நினைக்கிறேன், அவங்க சொன்ன சாட்சி என்னென்னா, அந்த பிள்ளை அந்த காதில் கேட்க வேண்டிய சத்தம் உலக சத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிறந்த பிள்ளையினுடைய காதில் போய் ஜீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை அருமை பார்த்தீங்களா? தன்னை படைத்த உண்மையான தேவனை பலர் பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் இயேசு தான் தேவனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு உள்ள பாக்கியம் பாருங்கள், தன்னை உருவாக்கின சிருஷ்டிகரை அந்த காதில் முதல்ல ஜீசஸ்ன்னு கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம். எத்தனை அருமையான பாக்கியம். ஸோ நம்ம அதிகாலையில் எழும்பினோன்னு வேத வசனம் நம்ம காதுக்கு போகிற மாதிரி நம்ம சத்தமாக வாசிக்கலாம். அப்படி கூட உள்ளவங்க டிஸ்டர்பாக இருக்குது, அவங்களுக்கு தூங்கி கொண்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போகலாம். நமக்கு என்னங்க, ஒரு சின்ன சேரனுடைய ஒரு அளவு, நம்ம முட்டு போடுற லெவலில் ஒரு சின்ன இடம் கிடச்சா போகாதா? ஒரு டைல்ஸ் சைஸில் ஒரு இடம் இருந்தால் போகாதா? ஒரு சேரை போட்டு உட்கார்ற ஒரு இடம் கிடைக்காதா? அவங்க எவ்வளோ சித்திரவதையில் பைபிள் வாசித்துருக்குறாங்க. பெட்ஷீட்டை மூடி இருந்த படுக்கையில் அந்த டார்ச் லைட்டை அடித்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வெளிச்சம் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வாசித்தவங்க இருக்கிறாங்க. இரவெல்லாம் முட்டு போட்டு ஒரே இடத்துல படுக்கையில் ஜெபித்தவர்கள்
நபர்கள் இருக்கிறாங்க. ஹாஸ்டலில் கிட்ட உள்ளவங்க தட்டிடக்கூடாது, அவர்கள் அசைஞ்சு இவர்கள் ஜெபிக்கிறதுனால அவர்களுடைய தூக்கம் கெட்டுறக்கூடாதுன்னெலாம் முட்டு போட்டு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படிலாம் ஏகப்பட்ட சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு சின்ன இடம் கிடைக்காதா? கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, அது சொந்தமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வாடகைக்கு இருந்துட்டு போட்டோம். தானியேலை பாருங்கள், அடுத்த ராஜ்யத்தில் ஏதோ ஒரு ரூமில் தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபித்தார். நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா? ஊரெல்லாம் இடம் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குளத்துக்கரையிலையோ ஒரு மலையிலையோ இல்லை ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய லைஃப்பில் வனாந்தர ஜெபம், கடற்கரை ஜெபம், இப்படி பல ஜெபங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மலை ஜெபம், வனாந்தரமான பகுதிக்கு போவோம், இந்த மலையான பகுதிக்கு, பிறகு கடற்கரை, இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று நாங்கள் அந்த இடத்துல ஜெபித்திருக்கிறோம். அந்த இடம்லாம் நம்ம விலைக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை, கவர்மெண்ட் இலவசமாக கொடுத்துருக்கு. நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம ஜெபிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடிக்கடி போய் ஜெபிப்போம். அங்கே ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், மீன்ஸ் பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கணும். அதை சத்தமாக வாசித்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழும்பினோடனே உங்கள் காதுக்குள்ளாடி வசனம் போயிடும், உங்கள் கண் வசனத்தை பார்த்துரும், உங்கள் உடம்புக்கெல்லாம் அது மருந்து, உங்களுக்கு அது விருந்தாக மாறிடும். நம்பர் 1, நீங்கள் பைபிளை வாசிக்கணும், எவ்வளோ முடிதோ வாசிக்கணும், ஆனால் ஃப்ரீ ஸ்பிரிட்டில் வாசிக்கணும். உங்கள் இருதயம் ஃப்ரீயாக இருக்கணும். காலையிலேருந்து எல்லா ப்ரெஷரையும் ஏற்றுக்கொண்டு நல்ல வாக்குவாதங்கள்லாம் பண்ணிவிட்டு நைட்டு வாசித்தீங்கன்னா அந்த வாசிப்பு வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் இரவு வாசித்தாலும் உங்கள் இருதயத்தை சுத்திகரித்துட்டு வாசிங்க. அப்போ அந்த வசனம் இருதயத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ நம்பர் 1, நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்க வசனம் உள்ளே போக ஆரம்பிக்கும். இந்த ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த் என்ற வல்லமையான தேவ மனிதர் வேறு எந்த புஸ்தகத்தையும் வாசிக்க மாட்டாராம். நிறைய பேர் இன்றைக்கி சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க எல்லா பத்திரிகையெல்லாம் படித்து எல்லா விஷயங்கள் தெரிந்திருக்கணும். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹெட்லைன் நியூஸ் படிச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த தேவ மனிதனுக்கு அந்த நியூஸை படிக்கணும், ஒரு மேகசீனை படிக்கணும், 4 புக்கு படிக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. உலக அறிவை வளர்க்கணுன்னு அவர் ரொம்ப யோசிக்கவே இல்லை. அவர் வளர்த்தது ஃபுல்லாக தெய்வீக அறிவு. அதனால் பைபிளோடு இருந்துக்கிட்டார். ஏன்னா எப்படியுமே நமக்கு நியூஸ் தெரியாதான் போகுது, 4 பேர் சொல்லி தெரியாதான் போகுது, எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ கொரோனா வந்துச்சு, நியூஸ் பார்க்கலன்னா தெரியாமல் இருந்திருக்குமா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஓரளவு கூட அப்டேட் தெரிஞ்சிருந்து இன்னும் கொஞ்சம் ஊழியங்களை, இந்தந்த இடத்துல ஸ்ட்ரைக் இருக்குது, இங்கே ஊரடங்கு உத்தரவு இருக்குது, இங்கே ஊழியத்துக்கு போக முடியாது, இந்த இடத்துல கலவரமாக இருக்குது, இந்த இடத்துல பூகம்பமாக இருக்குது, இந்த இடத்துல இப்படி ஒரு இது நடக்குது, இங்கே ஒரு மறியல் நடக்குது, இங்கே ஒரு போராட்டம் நடக்குது, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. 4 விஷயம் தெரிந்து ஜெபிக்கிறதுக்காக நியூஸ் பார்க்குறது நல்லது தான். இங்கே ஒரு யுத்தம் நடக்குது, இங்கே ஈரானுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஆனால் தேவ ஜனங்களே, அந்த பைபிள் வாசிப்பை அது தடுக்குதுன்னா, உலகத்துக்கு நேராக நம்மளுடைய நியூஸ் பார்க்குறது, அப்படியே அந்த நியூஸை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உலக விஷயத்துக்குள்ளே நிறைய பேர் நுழைஞ்சிருவாங்க. அதுதான் ஆபத்து. அதை தான் அந்த தேவ மனிதர் வேண்டான்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம இந்த ஊருக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கணும்னா சில நியூஸுகளை பார்க்குறது தவறே கிடையாது, பார்க்கலாம். நிறைய பேர் நியூஸ் பார்க்கக்கூடாது, தப்புன்னு சொல்லுவாங்க. நியூஸ் பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த்தை பொறுத்தவரை அவர் அதிகமாகவே ஆண்டவர் நேசித்ததுனால அந்த விஷயங்களை ரொம்ப ஈடுபாடு படுத்தாமல், ஏன்னா ஒரு நியூஸ்ன்னு சொல்லும் பொழுது அதில் பல அட்வர்டைஸ்மெண்ட் வரும், எப்படியாவது நம்ம கண்ணு கரையாகும். அப்போ காலையிலே எழும்பி நம்ம கண்ணை கரையாக்காமல் நம்ம வேதத்துக்கு வர்றதுக்காக தான் அவர் நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு வாசிக்காமல் பைபிள் சொல்கிற நியூஸை அவர் வாசிக்க ஆரம்பித்தார். பைபிள் அவருக்கு தினமும் ஒரு குட் நியூஸ் கொடுக்குது. அந்த நற்செய்தியை அவர் தினமும் பெற்றுக்கொள்கிறதுக்காக அவர் முதலாவது பைபிளை வாசிக்கிறார். 2வது, அந்த பைபிளில் இன்னொரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார்னா, அதை அப்படியே நம்புகிறார். ஹி பிலீவ் இட் 100%. பைபிள் என்ன சொல்லுதோ அதை அப்படி நம்புகிறார். வியாதி சுகமாகனா அது அப்படி ஆகும், ஆண்டவர் போய் சொல்லுவாரா? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம பைபிள் வாசிப்போம், வாசித்து முடித்த பிறகு நமக்கு அப்படியே சோர்வு வந்துடும். என்ன தான் பைபிளை வாசித்தாலும் சோர்வு வந்துடும். அதாவது ஒரு பஞ்சரான டயரை பஞ்சர் சரியாக்கி அதில் காற்றடைச்சிட்டு திரும்பியும் அந்த சைக்கிளையோ அந்த பைக்கையோ அந்த காரையோ நம்ம சரியாக்கின பிறகு ஓட்டுக்கிறோம். திரும்பியும் அது காற்று இறங்கிட்டுன்னா என்ன அர்த்தம்? அந்த பஞ்சரை ஒழுங்காக ஒட்டலைன்னு அர்த்தம். இதே போல் தான் நம்மளுடைய லைஃப்பில் என்ன தான் பைபிள் வாசித்தாலும் சந்தோஷம் வரல, சமாதானம் வரலைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கிறோம். உள்ளே வந்த இந்த வசனத்தினுடைய பவரை அது லீக் ஆகி கொண்டு வெளியே கொண்டு போய் கொண்டு இருக்குது. அது ஒரு வேளை உங்கள் எதிர்கால பயமாக இருக்கலாம்,
உற்றார் உறவினர் உங்களுக்கு செய்த துரோகம் நீங்கள் மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படலாம். நடந்த ஒரு ஆபத்தான சம்பவமாக இருக்கலாம், வேதனையான ஒரு சம்பவம் இருக்கலாம், அதை மறக்க முடியாமல் இருக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா உங்களை அறியாமலேயே வசனத்தினுடைய வல்லமையை உங்களை விட்டு வெளியே போக வச்சிருது. அதனால தான் எவ்வளோ ஜெபிச்சோம் அற்புதம் நடக்கலை. சும்மாவா வேதம் சொல்லுகிறது தேவஜனமே, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, அதில் இடத்துல இருந்து ஜீவ ஊற்று புறப்படுதுன்னு சும்மா அப்படி சொல்லியிருக்கா? இல்லை, அது சொல்லிச்சுன்னா 1000 அர்த்தம் இருக்குது. பைபிள் சொல்லுதுன்னா அதுக்கு லட்சக்கணக்கான அர்த்தம் இருக்குது, ரொம்ப மீனிங் இருக்குது. நம்ம அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அப்போது நம்ம இருதயத்தை கவனிக்காததுனால வசனம் உள்ள தங்காது, நம்ம பஞ்சராகி கொண்டே இருக்கிறோம். அதனால தான் ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த் பைபிளை வாசிக்கும் பொழுது அப்படியே நம்புவார், சந்தேகமே படமாட்டார். அதனால தான் அவருக்குள்ளாடி வசனம் பயங்கரமாக கிரியை செய்திருக்கு. நம்மளுக்குள்ளாடி கிரியை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம போராட்டம், சண்டை, எரிச்சல், இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம இருதயத்தை நிரப்புகிறதுனால வசனம் நிரப்ப முடியல. அப்போ முதலாவது வசனத்தை நல்லா வாசிக்கணும், ரெண்டாவது நல்லா நம்பணும், மூணாவது வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா கன்சியூம் த வேர்ட் ஆஃப் காட் அன்டில் இட் கன்சியூம்ஸ் யூ. கன்சியூம்னா அதை உள்கொள்ளுங்க, அதை சாப்பிடுங்க, அதை உள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்களை கன்சியூம்னு சொன்னால் அதனுடைய இன்னொரு அர்த்தம் சுட்டு எரிக்கிறதுன்னு அர்த்தம். சுட்டு எரி, அதை பொசுக்கு, அதை சாப்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 விதத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1, அதை சாப்பிடு, அது ஒன்று சாப்பிடுகிற வரை. அதான் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும். அப்போ முதல்ல அவர் நமக்குள்ளே வரார், ரெண்டாவது நம்ம அவருக்குள்ளே போயிடுறோம். இல்லை, நம்ம அவருக்குள்ளே போகிறோம், அவர் நம்மளை முழுங்கிடுறாரு. அவ்வளோதான். நம்ம வசனத்தை முழுங்குறோம், அவர் நம்மளை முழுங்கிடுறாரு. முதல்ல இயேசு நமக்குள்ளே வராரு, அடுத்தது நம்ம அவருக்குள்ளே வந்துடுறோம். நமக்குள்ளே வந்தது காரணம் வசனத்தினால, நம்ம ஏற்றுக்கொண்டனால வந்தார். இப்போ நம்ம அவருக்குள்ளே ஆனது காரணம் நம்ம அவருடைய சரீரத்தில் ஒரு அவயமாயிட்டோம். இதை தான் அவர் சொல்ல வராரு. வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, முழுங்க, அது உங்களே முழுங்கிடும். எப்படி பார்த்தீங்களா? நம்ம அந்த வசனத்தை முழுங்க அது நம்மளை முழுங்கிருது. இதை தான் டாமினேட்டிங்னு சொல்லுவாங்க, டாமினேட்டிங் வேர்ட் ஆஃப் காட். அந்த வசனம் நீங்கள் வாசிக்க கடைசியில் வசனத்தின் ஆளுகை உங்களுக்கு வந்துடும். உங்களுக்குள்ளே அந்த வசனம் ஆளுகை செய்ய தொடங்கிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மா தான் வாசித்தீங்க, பிறகு ஒரு ஆள்கிட்ட பேசும்பொழுதும் வசனம் தான் வரும். இயேசுநாதர் பாருங்கள், டாமினேட்டாக இருந்தார், ஆளுகை செய்யப்பட்டிருந்தார். பிசாசு அவர்கிட்ட சோதிக்கும் பொழுது அவர் சொந்த மூளையிலிருந்து பேசலை, இருதயத்தில் உள்ள வார்த்தை எடுத்து பேசினார். இது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அது அப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சோதனைக்காரனாகிய பிசாசை பார்த்து பேசினார். அப்போ பிசாசு சோதனை கொண்டு வரும் பொழுது நீங்கள் வசனத்தினால நீங்கள் கன்சியூம் ஆகப்படணும், நீங்கள் ஆளுகை செய்யப்பட்டால் தான் பிசாசு ஜெயிக்க முடியும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஏன் பிசாசு ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த்தை ஓடினதுன்னா, அவர் பேசும்பொழுது அவர் பேசலை, ஆவியானவர் பேசினார். அவரை ஆட்கொண்ட வசனம் பேசினது. இந்த ஆட்கொள்கிற அனுபவத்தை பற்றி இதில் அழகாக சொல்லுகிறார். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட நீங்கள் விரும்புகிறீங்களா? வசனம் உங்களை ஆளுகை செய்ய விட்டு கொடுங்க. இது ஈஸியாக புரியாது எல்லாருக்கும். வசனம் ஆளுகை செய்யணும் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. சரி, வசனத்துக்கு கீழ்ப்படின்னு நினைப்பாங்க. நோ, இட் இஸ் நாட் அட் ஆல் ஒன்லி ஒபாயிங். இது கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, கீழ்ப்படுகிறது தான் நம்புகிறது. பிலீவிங் இஸ் கால்டு ஒபீடியன்ஸ். நீங்கள் நம்பினாலே போதும், நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ 2வது ஸ்டேஜ் பிலீவிங், நம்புகிறது. 3வது ஸ்டேஜ் பிலீவை காட்டிலும் அடுத்த ஸ்டேஜ், கீழ்ப்படிதலை காட்டிலும் அடுத்த ஸ்டேஜ். ஒரு நாள் கீழ்ப்படிகிறது நல்ல பிள்ளைக்கு அழகில்லை, என்றும் கீழ்ப்படியணும். அது எப்படி நடக்கும்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல் காரியம் வசனத்தை நீங்கள் சாப்பிடுங்க, வசனம் உங்களை சாப்பிட்ரும். 2வது காரியம் யூ கன்சியூம் த வேர்ட் அண்ட் த வேர்டு கன்சியூம் யூ. முதலாவது நீங்கள் வசனத்தை இருதயத்துக்குள்ளே போடும் பொழுது வசனம் உள்ளே போகுது, நீங்கள் அதை சாப்பிட்றீங்க, நீங்கள் அதை எரிக்கிறீங்க, நீங்கள் சுட்டெரிக்கிறீங்கன்னா நீங்கள் அதை உங்களுக்குள்ளே போகிறதுக்காக நீங்கள் வாசிக்க நீங்கள் வசனத்தை என்ன செய்கிறீங்க, கன்சியூம் பண்ணுறீங்க, அது உள்ளே போகுது. கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போனது உங்களையே கன்சியூம் பண்ணும், உங்களையே சுட்டெரிக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்களை சுட்டெரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே போனது இப்போ உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறது, வெளியே வருகிறது. இதை தான் தேவச்சனமே டாமினேட் பண்ணுது. யூ ஈட் த பிரெட் அண்ட் த பிரெட் வில் ஈட் யூ. யூ ஈட் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வில் ஈட் யூ. யூ கன்சியூம் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வில் கன்சியூம் யூ. இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் அதை சாப்பிடுங்க, அது உங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ வசனம் நம்மளை முழுங்குற வரைக்கும் நம்ம வாசிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறீங்கன்னு வாசித்து கொண்டே இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளாடி அந்த வசனம் உங்களுக்குள்ளே போக 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 வசனம் உங்களை இப்போ சாப்பிட ஆரம்பிக்கும். முதல்ல நீங்கள் வசனத்தை வாசித்தீங்க, இப்போ வசனம் உங்களை வாசிக்குது. இதுதாங்க அந்த எக்ஸ்ட்ரீமான அனுபவம்.
இதை தான் ஆண்டு சொல்கிறாரு, ஒருவனுடைய இருதயத்தில் என் வசனம் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த அனுபவத்துக்குள்ளே டிஎல் மோடி வந்துட்டார். அவர் கேட்குறதெல்லாம் கொடுக்கப்படுது. செத்த உயிர் திரும்பி வருகிறது, முடமானவங்க நடக்கிறாங்க, கேன்சர் ஹீல் ஆகுது. ஏன் இவர் கேட்குறது கொடுக்கப்படுகிறது? ஏன்னா இவருக்குள்ள வசனம் குடியிருக்க தொடங்கிட்டு, வசனம் அவரை தின்னிட்டு, வசனம் அவரை ஆளுகை செய்துட்டு, வசனத்துக்கு அவர் சிறை ஆயிட்டாரு. இனி அவர் சொந்த திட்டத்துக்கு அவர் சிறை இருக்க முடியாது. உலக இச்சைகளுக்கு சிறைப்படுத்த முடியாது, அவரை உலக ஆடம்பரங்களுக்கு அவரை சிறைப்படுத்த முடியாது. அதனால தான் நியூஸ் பேப்பர் கூட அவருக்கு பிடிக்கலை. நியூஸ் பேப்பரில் உள்ள இச்சையான விஷயங்கள் ஒரு கண்ணில் பற்றக்கூடாதுன்னு அந்த காலத்தில் உள்ள கருவிகளை அவர் அவாய்ட் பண்ணார். இந்த காலத்தில் ரொம்ப மோசமான செல்ஃபோன், டிவி, பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிறது. அப்போ தேவ ஜனங்கள் தேவனுக்காக ரொம்ப ரேடிக்கலாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக பயன்படணும்னு விரும்புகிறவங்க இந்த விஷயங்களை நம்ம செய்து தான் ஆக வேண்டும். தானியேலை பாருங்கள், அந்த நாட்களில் தன்னை வேறுபடுத்தி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த உலகத்தார்களைப் போல அந்த ராஜா தன்னுடைய சாப்பாடுனால அவர்களை கரைப்படுத்துகிறது போல இந்த தேவ மனிதர்கள் தங்களை கரைப்படுத்தவில்லை. இப்போ நம்மளும் கரையற்றவர்களாக வாழ்ந்தாதான் நம்ம இந்த உலகத்தில் தேவனுடைய வல்லமையை கொண்டு வர முடியும். 4வது விஷயம், அப்போது 3வது விஷயம் தான் ரொம்ப மெயினான விஷயம், டாமினேட்டிங். வசனம் நம்மளை ஆளுகை செய்யணும். கொஞ்ச நாள் நீங்கள் வசனத்தை உள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வசனம் உள்ளேருந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். இது வசனத்தை ஒரு தடவை பைபிளை வாசித்தவங்களுக்குலாம் இந்த அனுபவம் இருக்கும். நல்ல வசனம் வாசித்துட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பேசும்பொழுது உள்ளேருந்து வசனம் தான் வரும். இதை கண்டினியூவாக கொடுக்கணும். இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த 8 மணிக்கு ஒரு பைபிள் வாசித்த நபருக்கு நடந்துச்சு. அப்போ வசனம் உங்களுக்குள்ளே இருந்துட்டுனா, வசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறது விஷயம் இல்லை, அது உங்களை கண்ட்ரோல் பண்ண, ஆளுகை செய்ய, கட்டுப்படுத்த நீங்கள் விட்டு கொடுக்கணும். ஒரு பிசாசு கட்டுப்படுத்த மந்திரவாதி விட்டு கொடுக்காம, வசனம் ஆண்டவராகவே இருக்குது. ஆண்டவர் உங்களை கட்டுப்படுத்தணும், உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்தணும், உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்தணும். கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. அப்போது கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறார், நான் அல்ல கிறிஸ்துவே இருக்கிறார், இப்போ நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு லைஃபுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வருகிறதெல்லாம் மின்னலை போல இருக்கும், அம்பு பாய்கிறது போல பாயும், அற்புதங்கள் தானாய் நடக்கும். இன்றைக்கி நம்ம வாயில் என்ன வார்த்தை இருக்குது? சோர்வின் வார்த்தை. எனக்கு கடன் இருக்குது பாஸ்டர், எனக்கு தலைவலிக்காக செபிங்க, என் மகளுக்கு இந்த பிரச்சனை. நீங்கள் ஏன் ஃபெய்த் டிக்ளரேஷன் பண்ண முடியல? ஏன் ஒரு பாஸ்டர் அவர் வாயை திறந்து விடுதலை ஆக்கட்டும், ஜெபிக்கட்டும் ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அந்த பாஸ்டர் இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனால அவர் மூலமாக ஒரு நன்மை வந்துடாதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பாஸ்டர் எப்பொழுதும் அந்த செய்கிறாரோ இல்லையோ, நீ செய்திரு மகனே, நீ மகளை நீ செய்திரு, நீ இடைவிடாமல் தியானிச்சிரு. எத்தனை நாள் தான் ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன்? எத்தனை நாள் தான் ஒரு நபர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க? தன் கை தான் தனக்கு ஆகாரம் கொடுக்கும். அம்மா ஊட்டுக்கிற ஆகாரம் பிள்ளை வளர்கிற வரைக்கும் தான். பிள்ளை வளர்ந்ததுலேருந்து அது தானாக சாப்பிடணும். ஊட்டி கொடுக்குற பிள்ளைக்கும் தானாக சாப்பிட்ற பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவ ஜனங்களே, எத்தனை பேருக்காக ஒரு ஊழியர் ஜெபிச்சாலும் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது போல உள்ள ரிசல்ட் எதுலேயுமே வராது. உங்கள் இருதயம் நிரம்பணும்னா நீங்கள் தான் ஜெபிக்கணும். அதுக்காக தான் ஆண்டு இந்த வேதத்தை தியானித்து ஜெபிக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஓகே, 4வது விஷயம், ஆக்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தில் கிரியையை செய்ய வேண்டும். வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம ஆவியினால் நடத்தப்பட்டு செய்ய வேண்டும். வசனம் இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லுதுன்னா நம்ம அதை பழக வேண்டும். ஆக்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட். சூழ்நிலை வரும், 4 பேர் சொல்லுவாங்க, உடனே வசனத்தில் ரியாக்ட் ஆகணும். தாவீதை பாருங்கள், அவன் சூழ்நிலையை பார்த்தான். கோலியாத் சவால் விட்டு கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் வசனத்தையும் அழைப்பையும் பார்த்தான், அதை நம்பினான், அதனால் அவன் ஜெயித்தான். சிங்கக்கவி வந்துச்சு. சூழ்நிலையை அவர்கள் பார்த்தாலும் அந்த சூழ்நிலைக்கு மேலே கர்த்தரை பார்த்தாங்க. அடிக்கடி ஜார்ஜ் முல்லர் சொல்வார், ஜனங்கள் ஆண்டவரே என் பிரச்சனை எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜார்ஜ் முல்லர் சொல்வார், டோன்ட் கோ அண்ட் சே த காட் தட் யுவர் ப்ராப்ளம் இஸ் பிக், பட் கோ அண்ட் சே டு த ப்ராப்ளம் தட் மை காட் இஸ் பிக் அண்ட் கிரேட்டர் தென் யூ. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தினமும் பிரச்சனையை கொண்டு போயிட்டு ஆண்டவரே என் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க, ஆனால் பிரச்சனையை பார்த்து என் தேவன் இவ்வளோ பெரியவர்னு சொல்லுங்கன்னு ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிறார். ஆனால் அதை சொல்கிறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி தேவை
தடவை, ஏன்னா அந்த சொல்லக்கூடிய ஜார்ஜ் முல்லர் இருக்கிறாரே, அவர் 100 தடவை பைபிளை வாசித்திருக்காரு. இன்னொரு 100 தடவை முட்டு போட்டே வாசித்திருக்கிறாரு. ஆக மொத்தம் 200 முறை பைபிள் வாசித்த நபர் இதை சொல்றாருன்னா காரணம், அவர் வசனத்தினால கன்சியூம் ஆகப்பட்டவர், எரிக்கப்பட்டவர், வசனத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர், டாமினேட் ஆனவர், அதிகாரமுடையவர். வசனம் அவரை ஆட்கொண்டது. அதனால் வாயத் திறந்தா வல்லமை புறப்பட்டது. அதை அவர் வசனத்தை வாசிக்காத அநேக மக்களுக்கு சொல்லும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க நினைப்பாங்க, நானும் பிரச்சனையை பார்த்து சொன்னால் பிரச்சனை போக மாட்டேங்குதே நினைப்பாங்க. தேவ ஜனங்களே, நம்ம வாயால், நம்ம சொந்த வார்த்தையால் நம்ம பிசாசை விரட்ட முடியாது. நம்ம வாயோடு, நம்ம வார்த்தையோடு தேவ வார்த்தை கலங்கணும், தேவ வார்த்தை மிக்ஸ் ஆகணும். அப்போ அந்த கோலியாத்தை பார்த்து நம்ம நீ கீழே விழுவ, கர்த்தர் என்ன உன் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னா அது அப்படியே நடக்கும். தாவீதுக்கு நடக்கவில்லையா? சிங்க கபியில சிங்கங்கள் வாய் அடைக்கப்படவில்லையா? அக்னி ஜுவாலையில் அக்னியினுடைய உக்கிரம் கட்டுப்படுத்தப்படவில்லையா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? வேத வசனத்தில் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டிருந்தாங்க. ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த்தில் இறங்கினாங்க. தீ என்ன சுட்டு போட்டால் நான் கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிவேன் நின்னாங்க. இதுதான் ஆக்ஷன், ஆக்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தில் ஆக்ட் ஆகிறது. கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவரை தான் வணங்குவேன். இந்த அக்னியில் கர்த்தர் என்னை விட்டு போட்டாலும் சரி நான் அவரை தான் வணங்குவேன். இந்த சிங்கம் என்னை கடித்தாலும் சரி நான் அவரை தான் வணங்குவேன். என்னுடைய எலும்புகளை எடுத்தாலும் சரி நான் அவரை தான் வணங்குவேன். இந்த ஒரு ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த்துக்குள்ளே அவங்க வந்தாங்க. வசனத்தில் கிரியை செய்தாங்க. நிறைய நேரம் வேலை இல்லாமல் போனோன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை தருவார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ வேலை இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுகிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். அதுதான் 4வது காரியத்தை ஸ்மித் விங்கிள்ஸ்வரத் சொல்கிறாரு. சூழ்நிலையை பார்க்காதீங்க, வசனத்தை நம்புங்க. பணமே இல்லை, ஆனால் கர்த்தர் நடத்துவார்னு சொல்லுங்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள். என் தேவன் எல்லாம் பார்த்துக்கொள்வார்னு சொல்லுங்கள். அற்புதமாக ஒரு வேலையை தந்துடுவார். எவ்வளோ நாள் கஷ்டப்பட போகிறீங்க? ஒரு 10 நாள், 20 நாள், ஒரு 30 நாள் கஷ்டப்படுவீங்க. 30வது நாளில் கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார், ஒரு சின்ன வேலையை தருவார், ஒரு சின்ன அதிசயத்தை செய்வார். அப்படியே வாழ்க்கையை உயர்த்துவார். அவர் உங்களை பட்னி போட்டு கொள்கிற ஆண்டவர் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, நீதிமானை அவர் பசியினால் வருந்த விட மாட்டார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிந்தது இல்லை. ஒருவேளை நம்ம பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரியுதுன்னா நம்ம நீதிமானாக வாழவில்லை. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் பரிசுத்தமாக வாழல, என்னால் முடியலைன்னு நினைப்பாங்க. தேவஜனங்களே, நம்ம பரிசுத்தத்தை காட்டிலும் ஒரு விலையேறப்பெற்ற பரிசுத்தம் இருக்குது. இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டாதான் நீதிமான். அதனால் நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சாலும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படலைன்னா நம்ம நீதிமான் கிடையாது. அதனால் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஒருவேளை இயேசு ரத்தத்தில் கழுவப்படாமல் இருப்பீங்க. அப்போ இயேசுவின் ரத்தத்தினால உங்களை கழுவப்பட்டால் தான் நீங்கள் உண்மையான நீதிமான். இதுக்கு நீங்கள் எந்த கிரியையும் செய்ய வேண்டாம், ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நீதிமானாக மாறுறதுக்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படிய ஆரம்பிங்க. இந்த நீதிமான் குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவங்க பிள்ளைகள் பசியினால் வருந்த மாட்டார்கள். சிங்கக்குட்டி கூட பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படிப்பட்ட வசனங்களை வைத்து உங்கள் சூழ்நிலையை ஜெயிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வயசாக இருக்கும், கட்டி கொடுக்குற வயசாக இருக்கும், காசு இல்லாமல் இருக்கும், ஜெபியுங்க. கர்த்தர் நல்ல போவாசை தருவார். ₹1 கூட கேட்காம உங்கள் பிள்ளைய ராணி மாதிரி கொண்டு போகிறதற்கு ஒரு போவாசான்று அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். இந்த யோசேப்புக்கு நல்ல ஒரு மனைவி ஆண்டு எகிப்து தேசத்தில் கொடுக்குறாரு. உற்றார் உறவினர்கள் அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ராஜவஸ்திரம் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவர் நடத்துவார். உங்கள் கையில் காசு இல்லை, ஆனால் ஆண்டவர் இருக்கிறார்ல, அப்போ ஏன் கவலைப்படுறீங்க? அதுதான் விஷயம். நம்ம இன்றைக்கி மறந்து போகிறது காசு, ஆண்டவர் இல்லை, ஆண்டவரை மறந்து போகிறோம். காசு இல்லைன்னு கவலைப்படுறோம். காசாக நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு, பணங்களும் வீடுமா நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, வீடும் ஆஸ்தியும் கர்த்தர் தர சுதந்திரம் கிடையாது, பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தி உள்ள மனைவி கர்த்தர் தருகிறது. அப்படின்னா இந்த உலகத்தில் உலக ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம வாங்கிடலாம், ஆனால் கர்த்தர் தர்றதை நம்ம கர்த்தர்கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். அதனால தான் தேவ ஜனங்களே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு வாசல் வச்சுருப்பார். ரொம்ப பணங்கள்லாம் தந்திருந்தாருன்னா சில நேரம் நீங்கள் நினைக்கிறதுலாம் கிடச்சிருந்தோன்னா தேவ சுத்தம் நடக்காது. ஒரு கரெக்டான திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. ஒரு திருமண வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உபத்திரத்தில் போனால் தான் இந்த நபரை கெட்டுவானான்று வச்சுருப்பார். அந்த நபரை கெட்டினா தான் ஒரு தேவ சந்ததி அங்கே வரும்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது காரணம் உங்களுக்கு வந்து உபத்திரம். ஒருவேளை கணவனுடைய முரட்டு சுபாவத்தினால இயேசுட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு கணவரை கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் இயேசுக்கிட்டே வந்திருக்க மாட்டீங்க.
உங்களை கைவிட்டுட்டு ஒரு வேளை கணவர் போயிருப்பார், ஒரு வேளை நல்ல ஒரு கோடீஸ்வரன், கைவிடாத ஒரு கோடீஸ்வரன், ஆனால் ஆண்டவர் அறியாதவனை நீங்கள் கெட்டியிருந்தீங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே உங்களை கவனிச்சிருப்பான். உங்களை தேனை ஊற்றி கூட குளிப்பாட்டியிருப்பான், உங்களை பால் ஊற்றி உங்களை கழுவியிருப்பான், அப்படி உங்களை பணத்திலே படுக்க வச்சுருப்பான். ஆனால் இயேசு யாருன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களை ஒரு கணவர் கெட்டிட்டு என்ன செஞ்சிட்டார், இப்போ விட்டுட்டு போயிருப்பார், குடிகாரனாக மாறி இருப்பார், இல்லை இறந்து போயிருப்பார், குடிச்சு இறந்துருப்பார். ஆனால் நீங்கள் இன்றைக்கி இயேசு ஏற்றுக்கொண்டது காரணம் அந்த வேதனை கூட ஒரு காரணமாக மாறிவிட்டது. ஸோ தேவ ஜனங்களை எல்லாருக்கும் அந்த வேதனை தான் நான் சொல்லலை. சில வேதனைகள் வருமானம் இல்லை, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகள் இயேசு தேடுது, சபைக்கு போகுது, சண்டே கிளாஸ் போகுது, ஆனால் எத்தனையோ கோடீஸ்வரங்களுக்கு அவங்களுக்கு போகலையே. அவங்க பந்தாவோடு பெருமையோடு வாழ்கிறாங்க, ஆனால் வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யலை. அதனால தான் தேவ சின்னங்கள் புரிஞ்சுக்கிடணும், நம்மளுடைய பணம் ஆஸ்தி அல்ல, கர்த்தர் தான் நம்மளுடைய சுதந்திரம். அவர் நமக்கு காட்டுகிற பாதை தான் பரலோகம். அந்த சொர்க்க பாதையில் நம்ம செல்லணும். அப்படின்னா நம்ம நெருக்கமான பாதையில் நம்ம செல்லணும்னு வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதுமே நெருக்கத்தில் வைக்க மாட்டார், கொஞ்சம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமான்னு பார்ப்பாரு பாருங்க. அதனால தான் அந்த 4வது விஷயம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஆக்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தில் கிரியை செய், வசனத்திற்காக கிரியை செய், வசனத்தையே நீ என்ன செய்யணும், கிரியை செய்ய நீ பழகணும்னு சொல்லுகிறது. அப்போ உபத்திரம் வரும்பொழுது வசனத்தை எடுத்து போராடணும். பிசாசு சொல்லுவான், வியாதியில் மறிச்சிருவேன்னு சொல்லுவான், உடனே வசனத்தை எடுத்து அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன்னு சொல்லணும். வேலையே கிடைக்காதுன்னு சொல்லுவான், சிங்கக்குட்டிகள் பட்னியாக கிடக்கும்பா, நான் கர்த்தரை தேடுறேன், எனக்கு குறை வராதுன்னு சொல்லணும். நீ தாழ்ந்து போயிடுவ, உன் குடும்பத்தில் நீ வெக்கப்பட்டு போயிடுவ, நீ நாசமாக போயிடுவேன்னு மந்திரவாதிகளும் குடும்பம் சொல்லிச்சுன்னா நம்ம சொல்லணும், கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. உன் எதிரிகள் ஒன்று அழிச்சிருவாங்க, மந்திரவாதிகள் அழிச்சிருவாங்கன்னு சொன்னால், என் எதிரிகளுக்கு முன்பதாக என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார், சங்கீதம் 23 சொல்லலாமே. நீங்கள் சொல்லலாம், வாதையன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லலாம். அதை அப்படியே நம்பி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே நடக்கும். தேவ ஜனங்களை இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுதான் மிஸ் ஆயிட்டு, இதுதான் கிடையாது. அவர்களுக்கு வசனத்தை வாசிக்கிறாங்க, ஆனால் வசனத்தை தியானிக்கலை, வசனத்தை ஆட்கொள்ள விடலை, வசனம் தங்களை ஆளுகை செய்ய அவர்கள் வித்து கொடுக்கல. தங்களை வித்து போடணும், மந்திரவாதிக்கல்ல, பண ஆசைக்கல்ல, இச்சைகளுக்கல்ல, நம்ம வசனத்துக்கு நம்மளை வித்து கொடுக்கணும், நம்மளை வித்துடணும். நம்ம ஒரு காரியத்தை வித்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்க முடியாது, ஏன்னா வித்துட்டோம். ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்த பிறகு அந்த பிள்ளை இப்போ யாருக்கு சொந்தம், கட்டி கொடுக்கப்பட்ட அந்த பையனுக்கு சொந்தம். இதே போல் நம்மளை கர்த்தருக்கு வித்துடணும். வித்துட்டிங்கன்னா அந்த வசனம் உங்களை ஆளுகை செய்ய தொடங்கிடும். ஏன்னா அந்த வசனத்துக்கு நம்ம அடிமை, நம்ம ஒரு நல்ல எஜமானுக்கு அடிமையாக இருக்கிறோம். அடிமைன்னு சொல்லணும். தேவ ஜனங்களை நம்ம என்ன தான் பிள்ளையாக இருந்தாலும் மறுபக்கம் நம்ம கர்த்தருக்கு அடிமை. என்னுடைய ஊழியத்தில் ஆண்டு கற்றுக் கொடுத்தது நம்ம பிள்ளைகள் தான். ஆனால் இன்னொரு பக்கம் ஊழியோன்னு வரும்பொழுது, தேவனுடைய பணின்னு வரும்பொழுது அவர் எஜமானனாக மாறுகிறார். அங்கே நம்ம நூதன ஊழியக்காரனாக ஒன்றும் தெரியாதவனாக இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், ஒரு பக்கம் நம்ம அவருடைய சேவகர்கள். அப்போ நம்ம ஒரு நல்ல எஜமானுக்கு நம்மளை அடிமையாக விட்டு கொடுக்கணும். அதுதான் இந்த வசனம். இந்த வசனத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்குற அனுபவம் தான் கன்சியூம் பை த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தினால நீ ஆட்கொள்ளப்படு. அப்போ நம்ம 4 காரியம் பார்த்தோம். நம்பர் 1, வாசிக்கணும். அதுக்கு உங்கள் இருதயம் ஃப்ரீயாக இருக்கணும். நல்ல ஒரு ஏரியாவை பார்த்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும். சத்தம் போட்டு காலையிலே உங்கள் கண்கள் வசனத்தை பார்க்கவும், காதுகள் வசனத்தை கேட்கவும், உங்கள் நாவில் இந்த தேனிலும் இனிமையான வார்த்தையை பேசவும் உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அந்த நாள் இன்பமான நாள். 2வது காரியம் நம்பணும், கண்ணை மூடி நம்பணும். 3வது காரியம் வசனத்தை நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். அந்த வசனம் நம்மளை சாப்பிட்ற வரைக்கும், அந்த வசனம் நம்மளை பற்றி எரிகிற வரைக்கும் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கணும். நிறையா நேரம் நம்ம 1 லைன் வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த வசனம் நம்மளை திரும்பி வாசிக்கிற வரைக்கும், நம்மளை திரும்பி அது பச்சிக்கிற வரைக்கும், நம்மளை தொடுகிற வரைக்கும் ஒரு வசனம் நம்மளை அழ வைக்கணும். ஒரு வசனம் நம்மளை சிரிக்க வைக்கணும். ஒரு வசனம் நம்மளை உணர்வுள்ளவனாக்கணும். அப்படி அந்த வசனம் நம்மளை டச் பண்ணுற வரைக்கும் வாசிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. தேவ மனிதனாகிய ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த் அனுபவ ரீதியாக சொல்கிறாரு. 4வது கடைசியாக ஆக்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தில் கிரியை செய்யுங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே பிடிச்சி நில்லுங்க. அதுதான் யுத்தம், அதில் தான் ஜெயம். உங்களுக்கு யுத்தம் வரும்பொழுதெல்லாம் வசனத்தை பிடிச்சி நில்லுங்க, நீங்கள் ஜெயித்துருவீங்க. ஓகே, இப்போ கடைசியாக ஒவ்வொரு தேவ மனிதர்களும் இந்த வசனத்திற்கு என்னென்ன பேர் வச்சுருக்கிறாங்க, அதை எப்படிலாம் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்க போகிறோம். வல்லமையான தேவ மனிதர் எஸ்டி ஜெரம்னு ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அவர் இந்த வேதத்துக்கு கொடுத்த ஒரு அருமையான பேர் தான் எசென்சியல், அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம். இக்னோரன்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் இக்னோரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்.
வசனம் தெரியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் இயேசு அறிந்து கொள்ளணும்னா வசனத்தை படித்தே ஆக வேண்டும். மார்ட்டின் லூத்தர் என்ற தேவ மனிதர் சொல்லுகிறாரு, வசனம் ஒரு தொட்டில், அங்கே இயேசு படுத்திருக்கிறாரா. எவ்வளோ அருமையான விஷயம் பார்த்தீங்களா? வசனத்தை வாசிக்கும் பொழுது உள்ளே யார் இருக்காங்களா? இயேசு இருக்கிறாராம். தொட்டிலுக்குள்ளே பேபி ஒரு பாப்பா படுத்திருக்கிற மாதிரி வசனத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். அது அழகாக வசனத்தை ஒரு தொட்டில்னு சொல்லி அழகாக விளக்கியிருக்கிறார். மூணாவதாக சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லக்கூடிய தேவ மனிதர் அந்த வசனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், வசனம் உயிரோடு இருக்குது, அது ஒரு சிங்கம்னு சொல்லுகிறார். சிங்கத்தை அவுத்து விடுன்னு சொல்லுகிறார். வசனத்தை அவுத்து விடுறது சிங்கத்தை கூண்டிலிருந்து அவுத்து விடுறதுக்கு சமமாக இருக்குதான் தேவ ஜனங்களே. அதனால் ஒரு ஆள் போராடிட்டாங்களா, ஒரு மந்திரவாதி எதுக்குறானா, ஒரு வியாதி எதுக்குதா, உள்ளே இருக்கிற சிங்கத்தை அவுத்து விடுங்க. அந்த வசனமாகிய சிங்கம், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்குள்ள சிங்கம் இருக்குது தட்டி எழுப்பிடாதன்னு சொல்லுவாங்க. அது கோவக்கார சிங்கம். உள்ளே இருக்கிற அந்த சிங்கத்தை எழுப்பிடாதன்னு சொல்லுவாங்க. அது வசனத்தை பற்றி அவங்க சொல்லலை. ஆனால் தேவ ஜனங்களுக்குள்ளாடி ஒரு சிங்கம் இருக்குது. அது யூதாவின் ராஜசிங்கமாக இயேசு கிறிஸ்து வார்த்தை என்ற வடிவத்தில் இருக்கிறார். உங்களை தொடும் பொழுது அந்த சிங்கம் சும்மா விடாது. அதான் வசனம் சொல்லுகிற, உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஸோ தேவ ஜனங்களை அந்த வசனமாகிய சிங்கத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் லூஸ் பண்ணி விடணும்னு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், வசனம் ஒரு பெரிய கிஃப்ட். தேவன் மனிதனுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்னா அது பைபிள் அப்படின்னு அழகாக சொல்லுகிறார். ஸோ காட்ஸ் கிஃப்ட் அது வேதாகமம். பில்லி கிரகாம் சொல்லுகிறார், பைபிள் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் த ரியல் ஹோப். அது ஒரு ஃபைனலான ஹோப். நீங்கள் எல்லா பஸ்லையும் ஏறிட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு போக முடியல, அப்போ கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஃபைனலாக இந்த பஸ்ஸாவது என்னை கொண்டு போய் விடுன்னு. அதே போல் ஒரு ஃபைனல் பஸ் ஸ்டாப். அது நம்மளை கடைசியாக நம்மளை நம்பிக்கை கொடுத்து நம்மளை ஊற்றுவிக்கிற ஒரு அருமையான ஒரு புக்கு தான் பைபிள். டிஎல் ஆஸ்மான் சொல்லுகிறாரு, அவருடைய அனுபவத்தில் இருந்து எத்தனையோ பிரச்சனைகள் மனுஷனுக்கு வருது, ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இருக்கக்கூடிய ஒரே இடம் அது பைபிள். தேவ ஜனங்களை டிஎல் மூடி என்ற தேவ மனிதன் சொல்லுகிறாரு, இந்த ஒரு புஸ்தகம் தான் என்னை பாவத்தில் இருந்து என்னை பாதுகாப்பாக வைக்கிறது. வேறு எல்லா புக்கும் என்ன செய்கிறது, என்னை பாவத்துக்கு நேராக தான் கொண்டு போவோம், அது உலக அறிவுக்கு நேராக தான் கொண்டு போவோம். ஆனால் பாவத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்குறது இந்த ஒரே புக்கு தான். அந்த டிஎல் மூடி சொன்னதில் ரொம்ப அர்த்தம் இருக்குது. திஸ் புக் வில் கீப் யூ ஃப்ரம் சின் ஆர் த சின் கீப் யூ ஃப்ரம் திஸ் புக், கீப் அவே ஃப்ரம் திஸ் புக். உங்களுக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவம் பைபிளை விட்டு என்ன செய்யும், உங்களை தூரப்படுத்தும். ஆனால் நீங்கள் பைபிளை வாசிக்க தொடங்கிட்டீங்கன்னா பைபிள் உங்களை பாவத்தை விட்டு தூரப்படுத்தும். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் அருமையாக சொல்லும் பொழுது டிபி ஜோசா என்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், இது ஆவிக்குரிய ஆகாரம், இட் இஸ் த பிரெட் ஆஃப் த லைஃப். இப்போ இந்த பிரெட்டை நீங்கள் சாப்பிட்லன்னா நீங்கள் தான் என்ன செய்வீங்க, பசியாக இருப்பீங்க. நிறையா நேரம் நமக்கு ரொம்ப டென்ஷன் போராட்டம். காரணம் என்ன, நமக்குள்ள வசனம் இல்லை, அது உணவாக இருக்குது. அப்போ நீங்கள் உணவு கொடுக்கணும், இல்லைன்னா சோர்ந்து போயிடுவீங்க. ஓரல் ராபர்ட்ஸ் சொல்கிறார், இது ஒரு கண்ணாடி போல் என் ஆத்மாவில் உள்ள குறைகளை நான் பார்க்க முடிகிறது. அதே போல் கென்னத் ஹேகின் சொல்லுகிறாரு, the word of God is God speaking to me. கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அப்போ கர்த்தர் என்கிட்ட பேசணுன்னா நான் பைபிளை திறந்தா போதும். ஜான் வெஸ்லின்னு சொல்லக்கூடிய தேவனுடைய மகிமையான தேவ மனிதர் சொல்லுகிறார், எனக்கு அந்த புக்கை தாங்க, அதுக்கு நான் எந்த வேலையும் நான் என்ன செய்கிறேன், கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இட் இஸ் இன்ஃபேலியபிள். ஓ கிவ் மீ தட் புக் அட் எனி ப்ரைஸ், கிவ் மீ தட் புக் ஆஃப் காட். கர்த்தருடைய அந்த புத்தகத்தை எனக்கு தாருங்கள் சொல்லுகிறார். ரேனாடு பாக் என்ற தேவ மனுஷன் சொல்லுகிறார், அது என்னுடைய எரிபொருள். இட் இஸ் மை ஃபியூல். த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த ஃபியூல் ஃபார் த ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே பற்றி எரியணும்னா வசனம் இருக்கணும். அதாவது ஒரு எரிபொருள் இருந்தால் தானே எரியும் அக்னி. அதே போல் அதை அவர் சொல்லுகிறார், அது ஒரு ஃபியூல், ஒரு எரிபொருளாக இருக்குது வேதவசனம். இல்லைனா பரிசுத்த ஆவியானவர் எரிய முடியாது. டெரிக் பிரின்ஸ் என்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், அது என்னுடைய மருந்தாக இருக்கிறது. வேர்ட் ஆஃப் காட் இஸ் த ஒன்லி மெடிசன் தட் கேன் ஹீல்ஸ் எவ்ரி பார்ட். இந்த வசனம் எல்லா பகுதியும் சுகமாக்குகிறது. ஜார்ஜ் முல்லர்னு சொல்லுகிறார், இது ஒரு அஸ்திபாரம், இட் இஸ் த ஃபவுண்டேஷன். இதுக்கு மேலே தான் நான் எதையுமே செய்ய முடியும். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, இல்லை நல்ல பிஸ்னஸ், எல்லாமே வசனத்தினுடைய அடிப்படையில் தான் அது உயரும். A.W. டவுசர்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், அது கர்த்தருடைய சத்தம். A book which has spoken word, now it's speaking. இப்பொழுதும் அது பேசி கொண்டிருக்கிறது, அது கர்த்தருடைய சத்தமாக இருக்குது. மைல்ஸ் முன்ரைன்னு சொல்லக்கூடிய தேவ மனுஷன் சொல்லுகிறார், பைபிள் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன்.
அது பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு கோட்பாடு. அது பரலோகத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அழகாக சொல்லுகிறார். தேவஜனமே, கேத்ரின் குல்மான் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷி, தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷி சொல்கிறாங்க, இட் இஸ் த ட்ரூத். அது சத்தியம் என்று எனக்கு தெரியும். ஐ டு நாட் ஹாவ் டு ப்ரூவ் த பைபிள், ஐ ஜஸ்ட் ஹாவ் டு பிலீவ் இட். அது உண்மை, அது ஒரு சத்தியம். நம்ம நிறைய பேர் இந்த சத்தியம் தான் உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தேவ மனுஷி சொல்கிறா, அது ஆல்ரெடி அது ஒரு சத்தியம், அதை நான் திரும்பி ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் நம்பினா போதும். வேதம் ஆல்ரெடி ஒரு சத்தியம், அதை நீங்கள் நம்பினால் போதும். அதை இன்னொரு சத்தியம் நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ஜனங்களே, இதெல்லாம் ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் தேவ மனுஷிகளும் அவங்க வாழ்க்கையில் வேத வசனத்தை அனுபவித்து அவர்கள் கொடுத்த அந்த அவுட்புட். இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த்தினுடைய ஒரே ஒரு அனுபவத்தை தான் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு பேரும் தேவனை ருசித்து வசனத்தை ருசித்து அது எப்படி இருக்குதுன்னு சொன்ன எக்ஸ்பிளனேஷன், விரிவாக்கம் நிறையா இருக்குது. ஆனால் ஆவியானவர் என்ன உணர்த்தினாரோ, எதை என்னுடைய உள்ளத்தில் போட்டாரோ அதை தான் நான் உங்களோட பேசியிருக்கிறேன். ஏதோ ஒரு புக்கை பார்த்து வாசித்தேன், இவ்வளோ நேரம் நான் ஒரு புக்கை பார்த்து வாசித்திருந்தா அதில் எவ்வளோ கிராமட்டிக்கல் விஷயம் இருக்கும், நான் உங்கள் கூட ஃப்ளூவன்சியாக பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினதை பேசியிருக்கிறேன். என் இருதயத்தில் ஆவியானவர் போட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மறைக்காமல் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தேவ ஜனங்களே, அநேக ரகசியங்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க. எப்படி பயன்படுறாங்க அது சொல்ல மாட்டாங்க. நிறைய ஊழியர்கள் டச்சுன்னு சொல்லுவாங்க, ஃபயர்னு சொல்லுவாங்க, ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வல்லமை இருக்குதான்னு நான்லாம் சின்ன வயசில் யோசித்தது உண்டு. ஆனால் நான் டச்சுன்னு சொன்னும் பொழுது மக்கள் ஆவியில் நிரம்புறதை நான் பார்த்துருக்குறேன், பிசாசு ஓடுகிறத பார்த்துருக்குறேன். இது எப்படி நடந்துச்சுன்னா, இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை கடைபிடிச்சி வர்றது கஷ்டம். ஏன்னா இது ஒரு மலை மேலே ஏறுகிற ஒரு ட்ரக்கிங் அனுபவம் போல். இது எல்லாராலையும் ஏற முடியாது. சத்தியம் ஓப்பனாக இருக்குது, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுக்கணும். ஆனால் இதை கடைபிடிச்சி வர்றது தான் கஷ்டம். அதனால தான் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஒரு டச்சுன்னு சொன்னதுனால ஒரு ஆளு கீழே விழுந்து அபிஷேகத்தில் நிரம்பலாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஃபயர்னு சொன்னோன்னே பிசாசு ஓடிட்டா. அப்போ ஃபயரில் தான் தேவ வல்லமை இருக்குதா? நான் ரொம்ப ஆசைப்படுவேன், எப்படி இந்த வல்லமை ரிலீஸ் ஆகுது, எப்படி ஒரு ஆளுக்கு குணம் ஆகுது, எப்படி அவங்க மேலே அந்த வல்லமை இறங்குது, என்ன வார்த்தை சொன்னால் இறங்கும். இதெல்லாம் சின்ன வயசில் நான் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பேன். சில ஊழியர்கள் அப்படியே டச்சுன்னு சொல்லுவாங்க, கீழே விழுந்துருவாங்க ஆட்கள், பிசாசு ஓடும். இது எப்படி நடந்துச்சு? அப்போ டச்சுன்னு சொன்னால் ஓடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஓடாது. காரணம் என்ன? அவர்கள் டச்சுன்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் உதவியோடு இந்த வசனத்தினால் ஆளுகை செய்யப்பட்டு ஆவியின் ஏவுதல்னால அதை சொல்கிறாங்க. நம்ம டச்சுன்னு சொல்லும்போது சும்மா சொல்கிறோம், அதனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்கி. இப்போ நம்ம வார்த்தையும் வல்லமையாக மாறணும்னா இந்த வசனத்தை வாசித்து நம்ம இருதயத்துக்கு கொண்டு போய் உபத்திரவத்தில் வசனத்தை பிடிச்சி நின்று அந்த வசனம் நம்மளை ஆளுகை செய்ய வைத்து பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்டுட்டோன்னா ஈஸியாக நம்ம வார்த்தையும் அனாயிண்ட் ஆயிரும், நம்ம சொல்கிறதும் நடக்கும். நான் நம்புகிறேன் இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு அல்ல ஆகாரமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இதை ஆரம்பிங்க. வேறு ஒன்றுமே இல்லை, வசனத்தை வாசிங்க, அதை தியானிங்க, அதை நம்புங்க. சூழ்நிலைகள் போராட்டம் வரும்பொழுது வசனத்தை பிடிச்சி நில்லுங்க. அந்த வசனத்தை இடைவிடாமல் வாசிங்க. அது உங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும், அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அல்ல, அதுக்குள்ளே கிறிஸ்துவே உங்களிலிருந்து பேசுவார், பார்ப்பார், அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையும் இனிமையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பதிவுகளை நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நம்ம போட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இணைஞ்சிக்கோங்க. இதில் போடப்படுகிற ஒவ்வொரு வீடியோஸும் அதில் உங்களுக்காக கொடுக்கப்படும். ஏன் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுருக்கிறீங்கன்னு ஒரு எண்ணம் வரலாம். அதிக நேரமாக வசனத்தை கேட்கும்போது அது நம்ம இருதயத்தில் பதிஞ்சிரும். 4 பாயிண்ட்ஸில் இதை சொல்லி கொண்டு போகலாம் தேவ ஜனமே. பட் உங்களுக்கு டைம் செலவழித்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு இவ்வளோ நேரம் பேசினது காரணம், அவ்வளோ பேசினா தான் உள்ள கிரியை செய்யும். அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்கூடாது வசனம் கேட்டால் தான் இருதயத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களும் கலைகளும் நம்மளை விட்டு வெளியே போகும். ஏன்னா ஒரு நாளில் 24 மணிக்கூர் இருக்குது. இந்த 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், உலக காரியங்களை பார்க்குறோம். கிச்சனில் வேலை இருக்குது, வெளியே வேலை இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண் மூலமாக அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது, உள்ளே போய்கொண்டே இருக்குது. நீங்கள் ஜெபிச்சாதான் வல்லமை உள்ளே போகும், வசனம் உள்ளே போகும், வேதத்தை வாசித்தா தான் உள்ளே போகுது. ஆனால் வாசிக்காமலேயே உலகம் உள்ளே போயிட்டுருக்குது. நீங்கள் உலகம் உள்ளே போகணுன்னு சொல்லி தனியாக நீங்கள் போய் உட்காந்து டைம்லாம் கொடுக்கல. பார்க்கிறதினால் கண் திருப்தியாகாதுன்னு வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பார்க்குற எல்லா விஷயம் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது.
தெரியாமல் ஒரு சினிமா போஸ்டரை பார்த்துட்டா அதனுடைய இச்சையான விஷயங்கள் உள்ளே போயிருது. ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டா உள்ளே போயிருது. டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறீங்க, ஓ இந்த ட்ரெஸ்ஸு வந்திருக்கு, இந்த இது வந்திருக்கு, அது உள்ளே போயிருது. உங்களை அறியாமலே உள்ளே போகுது. இப்படி உள்ளே போன எல்லா விஷயங்களையும் ஒரு ஜேசிபி வச்சு தோண்டி எடுத்து தேவையில்லாததெல்லாம் வெளியே போட்டுட்டு நல்லதை உள்ளே கொண்டு வரணும்னா ஒரு 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கு ஒரு வசனங்களை கேட்டால் தான் உள்ள எல்லா அசடுகளும் வெளியே போய் ஒரு வித்தாவது விதைக்கப்படும். அதனால தான் தேவ ஜனங்களே, நீங்கள் மணிக்கூர் கணக்கு வசனங்களை கேட்கணும். கேட்க தான் உள்ள இன்ஸ்ட்ரக்ட் ஆகும், கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், அது பில்ட் ஆகும், ஃபவுண்டேஷன் உண்டாகும், ஒரு அஸ்திபாரம் உண்டாகும். சும்மா 4 பாயிண்ட்டை கேட்டுட்டு போகிறதுனால உள்ள ஒன்றும் யூஸ் ஆகாது. அது மண்டைக்கு வேணால் ஒரு விருந்தாக இருக்கலாம், சிந்தனைக்கு ஒரு விருந்து இருக்கும். ஆனால் இருதயத்துக்கு விருந்து வேணும்னா மணிக்கூர் நீங்கள் ஜெபத்தோடு வசனங்கள் கேட்கணும். இது கேட்கும்பொழுது உங்கள் இருதயம் நிரம்பும். அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை ப்ராக்டிக்கலாக நடத்துவார். திரும்பி நீங்கள் வசனங்களை கேட்கணும். இப்படி ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? துருத்தியில் தண்ணியை நிரப்பி அது தீர உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். கண்டிப்பாக இது பிரோஜனப்பட்டிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். பிரோஜனப்பட்டிருந்தால் ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு பயன்படட்டும். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். வேறு பதிவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமீன்.